அவங்க கிட்ட வந்து 12 காயின் இருக்கு. யார்கிட்ட? மெஹமூட் கிட்ட. ஸோ மெஹமூட் கிட்ட எத்தனை காயின் இருந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஹமீத் பாய் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஈதோட மார்க்கெட் எல்லாத்துக்கும் போயிட்டு தொழுதுட்டு நான் தான் வந்து ரிட்டர்ன் வந்து முதல் ஆளா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. டோன்ட் வெரி. ஸோ 10 பைசா எத்தனை ரவுண்டு? 25 ரவுண்ட்ஸ். ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். உடனே என்ன சொல்றாங்க, இது உனக்கானது கிடையாது, ஏன்னா ஒரு புவர்லி ட்ரெஸ்டா இருக்கு, அதனால உனக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரோ சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஈத்கா. ஸோ இது வந்து ஒரு டோட்டலாகவே ஒரு எமோஷனலான ஒரு கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கும் பிட்வீன் ஹர்ஸ் கிராண்ட் மதர் அண்ட் அ பாய். ஓகே வாங்க, ஸோ இதை வந்து நம்ம டோட்டலாக வந்து இப்போ ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். ஹவு வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈத். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து எந்த இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு மார்னிங் ஆஃப் ஈத், ஈத்ன்ற செலிப்ரேஷன்லோட மார்னிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். த ட்ரீஸ் லுக்டு greener, field more festive, the sky had a loudly pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீஸ்லாம் இன்னும் க்ரீனராக இருக்குது அண்ட் வந்து அந்த டோட்டல் இடமே வந்து ரொம்ப ஃபெஸ்டிவாக இருக்குது அண்ட் இன்னைக்கு வந்து இந்த நாள் ரொம்பவே வந்து பிரைட்டராக இருக்குது டு வெல்கம் த வேர்ல்ட் வித் அ ஹாப்பி ஈத். த வில்லேஜ் வாஸ் ஃபில்ட் வித் எக்ஸைட்மெண்ட். எவ்ரி ஒன் வாஸ் அப் ஏர்லி டு கோ டு த ஈத்கா. ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப வெள்ளனே வந்து எந்திரிச்சிட்டாங்களா, எங்கே போகிறதுக்கு? ஈத் ப்ரேயருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally the day had come. இந்த முக்கியமாக இந்த பாய்ஸ் வந்து ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்காங்களாம். எப்படா இந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக அந்த நாள் வந்து வந்துருச்சு. And now they were impatient. இப்போ அவங்களுக்கு பொறுமையே இல்லை. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. ஸோ அவங்களோட பேக்கெட்லேருந்து ஒரு ட்ரெஷர் எடுத்து அடிக்கடி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். கவுண்ட் பண்ணி திருப்பி அவங்களோட பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. மெஹமூட் கவுண்டட் 1, 2, 10, 12. He had 12 coins. அவங்க கிட்ட வந்து 12 காயின் இருக்கு. யார்கிட்ட? மெஹமூட் கிட்ட. ஸோ மெஹமூட் கிட்ட எத்தனை காயின் இருந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா, டோட்டலாக 12 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மோஹ்சின் had 1, 2, 3, 8, 9, 15 காயின்ஸ். ஸோ மோஹ்சின் கிட்ட பார்த்தோன்னா 15 காயின் இருக்கான். அவங்க கிட்ட 15. மெஹமூட்டை வந்துட்டு 12, மொஹசின் கிட்ட வந்து 15. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். அதை வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். ஸோ இதில் இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் யாரா? ஹமீத். ஹி வாஸ் ஒன்லி 4, thin and poorly dressed. ஸோ அவர் வந்து வயசுனது he was only 4. அவன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கான் அண்ட் வந்து ரொம்ப புவரான ட்ரெஸ் போட்டிருக்கான். லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் had died of cholera. ஸோ இதில் ஹாப்பியஸ்ட் பாய்னா ஹமீத். அவரோட வயசு 4. ஓகேங்களா? அண்ட் அவங்க அப்பா வந்து அவர் வந்து இறந்துட்டாரு. எதன் மூலமானு பார்த்தோன்னா காலரா அப்படின்ற இந்த டிசீஸ்னால. தென் his mother also died. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. From then ஹமீத் lived with his old granny ஆமினா. ஸோ அவங்களோட கிராணி பேர் என்னது? ஆமினா. அண்ட் வாஸ் as happy as a lark. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. She told him that his father had gone to earn money. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. And that his mother had gone to Allah to get lovely gifts for him. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கடவுள்கிட்ட போயிட்டாங்க, அல்லா கிட்ட போயிட்டாங்க. அண்ட் அந்த மூலமாக வந்து லவ்லி கிஃப்ட்ஸ் வந்து வாங்க போயிருக்காங்க. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. Hamid had no shoes on his feet, the cap on his of silver and his mother with gifts from Allah. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர்கிட்ட வந்து ஃபீட்டு கீழே வந்து ஷூ கூட அவருக்கு வந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Then he would have more than Mahmoud, Mohsin, Noori and Sami. ஸோ என்ன யோசிக்கிறான்னா, எங்கள் அம்மா வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகும், இவங்க எல்லாரோடையும் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. அவங்க பாட்டி வந்து ரொம்பவே வந்துட்டு சோகமாக இருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஈதில் கூட அவங்க கிட்ட கூட இந்த அரிசியோ கிரெயின்ஸோ எதுவுமே இல்லை. If only her son were there, it would have been a different kind of Eid.
அவங்க பையன் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இது வேற மாதிரியான ஈதா இருந்திருக்கும். ஹமீத் went to his grandmother and said, Granny, I'll be the first to get back. ஹமீத் போய் என்ன சொல்றான்னா, நான் ஈதோட மார்க்கெட் எல்லாத்துக்கும் போயிட்டு தொழுதுட்டு நான் தான் வந்து ரிட்டர்ன் வந்து மொதல் ஆளா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. டோன்ட் வெரி. அமினா வாஸ் worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? எல்லாருமே அவங்க அப்பாவோட வராங்க, பட் இவன் மட்டும் தனியா போறது நினைச்சு அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அமீத் வந்து ரொம்பவே வந்து உற்சாகமாக கிளம்புறாங்க. அவர் பிரதர் அவங்க எல்லா பாய்ஸோடையும் வந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரீ கீழே வந்துட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. ஸோ அந்த ரோடுக்கு ரெண்டு சைடுமே யாரோட வீடுகள் இருக்கு, ரிச்சோட வீடுகள் இருக்கு. இந்த gardens mango and lychee trees were full of fruits. ஸோ அந்த கார்டனில் ரெண்டு மரத்தை வந்து பேசியிருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ, இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லிச்சி ட்ரீஸ். Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஸோ அதுக்கப்புறமா எங்கே வராங்கன்னா ஸ்வீட் வெண்டர்ஸ் கிட்ட வராங்க. அங்கே எல்லாமே வந்து ரொம்ப கெய்லியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ கெய்லி அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இன் பிரைட் கலர்ஸ். சப்பர்ப்ஸ் அப்படின்னா அவுட்லையிங் ஏரியாஸ். டேட்டர்ட் அப்படின்னா டான். டாஸ்லிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஈது, செகண்ட் ஒன்று வந்துட்டு டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். ஹமித்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யார் யார், மெஹமூத், மோசின், நூரி அண்ட் சாமி. ஓகேங்களா? ஓகே ஃபைன். If only her son were there, it would have been a different kind of. What had happened to her son? அவங்க வந்து died due to cholera. Okay. Hamid was like one with wings on his feet. This means he ran fast. வேகமா போறான். ஓகே ஓகே, இது தேவையில்லை. நெக்ஸ்ட் செஷன் 2 குள்ள போகலாம். Soon the roads began to get crowded. Some people were on tongos and e-cars. Tongas and e-cars ன்றது இந்த வண்டிகளை சொல்றாங்க. Some in motor cars, all wearing perfumes, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அங்க இருக்கவங்களுக்கு அதோட பெரிய விசேஷங்கள் எதுவுமே தெரியல, பட் வில்லேஜ்ல இருந்து வரவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். வாட் எவர் காட் தேர் ஐஸ், தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் வண்டர். பார்த்தோன்னா அப்படியே வாயை பொழந்துட்டு பார்க்கறது தான் கேப்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட் லாஸ்ட் த ஈத்கா கேம் இன் டு வியூ. There were now upon drove of worshippers as far as the eye could see. At last the Eidgah came into view. அதாவது தொழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து கண்ணுக்கு தெரியுது. எல்லா இடமும் தொழுதுகிட்டே இருக்காங்க. நியூ கம்மர்ஸ் lined themselves behind the ones already there. புதுசா வரவங்க எல்லாருமே பின்னாடி நின்று தொழுக ஆரம்பிக்கிறாங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, எம்ப்ரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு எல்லாருமே டாய் வெண்டார்ஸ் கிட்டையும் ஸ்வீட் கடையும் நோக்கி வேகமாக போகிறாங்க. எப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்மி மாதிரி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தேர் வாஸ் த மெரிகோ ரவுண்ட் வித் வுட்டன் எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். ஸோ இந்த மூணு இதை நோட் பண்ணிக்கோங்க. எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ், கேமல்ஸ், இது மூணையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். யூ பெய்டு 1 பைசா அண்ட் ஹேட் 25 ரவுண்ட்ஸ் ஆர் ஃபன். ஸோ 10 பைசா எத்தனை ரவுண்டு, 25 ரவுண்ட்ஸ். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மெஹமூட் அண்ட் மோசின் அண்ட் நூரே அண்ட் அதர் பாய்ஸ் மவுண்டட் த ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஹார்ஸையும் கேமல்ஸையும் வந்து யார் யார், மெஹமூட், மோசின், நூரே அண்ட் ஆல் பாய்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஹமித் வாட்ச்ட் them from a distance. All he had were 3 பைசாஸ். அவங்க கிட்ட இருக்கிறது டோட்டலாகவே 3 பைசாஸ் தான். He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக இந்த 3ல் 1 பைசாவை இந்த ஒரு ரவுண்டுக்காக கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. They were soon done with their rides. Then it was time for the toys. ஸோ இப்போ டாய்ஸ் வாங்குறதுக்கான டைம் வந்து வருது. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers, milkmaid, king, ministers, water carriers and washer women and holy men. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
Mahmood bought a policeman in khaki with a red turban on his head. So khaki dress, red turban on his head and a gun on his shoulder. அதுல வந்து ஒரு gun இருக்கு ஓகேங்களா. Mohsin bought a water carrier. Mohsin bought a water carrier while Noori got a lawyer. So இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. Those toys cost 2 paisa each. அதோட காஸ்ட் என்னது 2 paisa. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. அது என்ன ஆகும் அப்படியே தூள் தூளா உடைஞ்சிரும். Smashed to bits. Okay. If a drop of water fell on them, the color would run. அது மட்டும் இல்லாம வாட்டர் பட்டா கலருமே ஃபேட் ஆயிருமா. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. ஆனா என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் அந்த பொம்மையை கையில வச்சு ஒரு 2 செகண்ட் அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamun or alwa. So இந்த மூணு ஸ்வீட்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. Sesame seed candy, gulab jamuns அப்புறமா halwa. They smacked their lips with relish. Only Hamid was left over. இதுல எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டாங்க. பட் ஹமீத் மட்டும் சாப்பிடவே இல்லை. ஓகே, ஸோ இதில் கேப்ட் அப்படின்னா ஸ்டாட், ஸ்மாக்ட் யுவர் லிப்ஸ் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட், ரெலிஸ்ட் அப்படின்னா என்ஜாய்ட் ஆர் டுக் ப்ளஷர் இன் த டேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே ஃபைன், செக்ஷன் 3 போகலாம். நெக்ஸ்ட் டு த ஸ்வீட் ஷாப்ஸ் தேர் வேர் ஃபியூ ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஷாப். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்கு, அதுக்கப்புறமா ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து இருக்கு. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. எல்லாருக்கும் அங்க எதுவும் வாங்கணும்னு ஆசை இல்லை, ஸோ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஹமீத் மட்டும் அங்க நிற்கிறான். ஓகே, இட் occurred to Hamid that his granny did not have a pair of tongs. கிடுக்கி வந்து அவங்க கிட்ட இல்லை, ஸோ அதை வந்து அவன் நோட்டீஸ் பண்றான். Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. If he brought her a pair of tongs, she would be very pleased. ஸோ இந்த மாதிரி அவங்க கை ஒவ்வொரு தடவையும் சுட்டுட்டு இருக்கு எப்போ சப்பாத்தி சுடுறதுக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இனிமே வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, how much for this pair of tongs? The shopkeeper looked at him and replied, it's not for you. உடனே என்ன சொல்றாங்க, இது உனக்கானது கிடையாது, ஏன்னா ஒரு புவர்லி ட்ரெஸ்டா இருக்கு, அதனால உனக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட், வை ஷுட் நாட் இட் பி ஃபார் மீ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபார் சேல், அதாவது இதுக்கு சேலுக்கா இல்லையா, அப்போ எதுக்காக நீங்க சேல் பண்ணாம இங்க வச்சிருக்கீங்க. இட் வில் காஸ்ட் யூ 6 பைசாஸ். ஸோ அந்த டாங்கோடது என்னது 6 பைசா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நோட் திஸ் பாயிண்ட். Hamid's heart sank. Tell me the correct price, he said. All right, it will be 5 paisa, take it or leave it. இல்ல உனக்கு 5 பைசா தான், எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. Hamid said, will you give it to me for 3? Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. ஸோ என்னது 3 அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பயந்துட்டு அப்படியே வந்து திரும்பிட்டான், இதுக்கு மேலே ஏதாவது திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. ஆனால் திட்டாம அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். Hamid carried it on his shoulder as if it were a gun to show to his friends. அது அப்படியே இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு கன்னு மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு காட்டுறதுக்கு. Mohsin laughed and said, are you crazy? ஸோ இது வந்து யார் சொன்னா, ஆர் யூ கிரேசின்னு யார் நம்ம இவரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மோஹசின் வந்து சொல்கிறாங்க. ஹமீதை பார்த்து மோஹசின் வந்து சொல்கிறாங்க. What will he do with the tongs? Hamid வந்து flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground, it will break. Mahmood said, are these tongs some kind of toy? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாரு? மெஹமூட் வந்து கேட்குறான். So why not, replied Hamid, place them across your shoulders and it is a gun. Carry them in your hand and it looks like a musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys. ஸோ இது வந்து என்னத்தோட கம்பேர் பண்ணுறாங்க, டாங் எடுத்து டைகரோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. Samim, who had bought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? It is worth 8 paisas. But Hamid would not. The pair of tongs won every one over to its side. By 11, the village was again filled with excitement.
All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as he heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. என்னதான் இருந்தாலும் இவன் ரிட்டர்ன் சேஃபாக வந்தோன்னா அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயி அவனை தூக்கி வந்து முத்தம் கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து suddenly she noticed the tongs in his hand. Where did you find these tongs? I bought them. How much did you pay for them? 3 paisas. அப்படின்னு வந்து சொல்றாங்க. You are a stupid child. It is almost noon and you wouldn't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fan than the pair of the iron tongs? இன்னும் லூஸா இன்னும் இவ்வளோ நேரமா நீ வந்து சாப்பிடாம இருக்க, இதை தாண்டி உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா வாங்குறதுக்கு? Hamid replied in an injured tone, you burn your fingers on the iron pan, so I bought them. அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க எப்பயுமே வந்து உங்க விரல் வந்து சுட்டுட்டே இருக்கீங்க, அதனால நான் இதை வாங்கினேன். Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying for the wretched woman. The pair of tongs was as precious as sack of silver. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ப்ரீஷியஸாக இருந்துச்சான், ஒரு சாக் ஆஃப் சில்வர் அளவுக்கு அவங்களுக்கு ப்ரீஷியஸாக இருந்துச்சான். ஸ்டோரி பை முன்சி பிரேம்சந்த், டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமார் ராமன். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Hamid thought that his grandma would be pleased if he bought a pair of tongs. Hamid's heart sank because the price of the tong was too high. ஓகேங்களா? நெக்ஸ்ட், my tongs are like a tiger among toys. It means அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா Hamid valued his toys. Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had brought it due to love and concern. So fourth ஒன்னுக்கு இதுதான் வந்து ஆன்சர். ஸோ டாங்ஸ்னா டூல் யூஸ் டு ஹோல்ட் ஹாட் திங்ஸ், ப்ரீஷியஸ்னா வேல்யூபிள், wretched அப்படின்னா அன்ஹாப்பி. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இதோட வந்துட்டு நம்ம ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டே டியூன்ட் வித் உஸ்தாதியன் அகாடமி அண்ட் லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் திஸ் Ustadian channel, and also see you in the next pros of our series. Thank you from Ustadian Academy.